அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கிஷோர்ஜி. ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். இன்று நம்ம பார்க்க போகிற பதிவு கணவன் மனைவி சண்டை தீர. கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் ஒரு வீட்டுக்குள்ளே இல்லாமல் இருக்காது. அப்படி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மூன்றாவது மனிதர்களின் தலையீடால் அதிகமான பிரச்சனைகள் ஏற்பட்டு கணவன் மனைவி நிரந்தர பிரிவுக்கு வழிவகுக்கும். அது மூன்றாவது நபர்கள்னு சொல்லக்கூடியது மாமனார் மாமியாராக இருக்கலாம், அல்லது நண்பர்களை கூட்டு வந்து வீட்டில் வச்சு பஞ்சாயத்து பேசுங்கிற பேரில் பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிக்கக்கூடாது. கணவன் மனைவி பிரச்சனைனா கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினாலே பல பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். ஒரு சில வீடுகளில் பார்த்திங்கன்னா, கணவன் மற்றவர்களின் சொல் பேச்சு கேட்டு மனைவியை கொடுமைப்படுத்துவது, இல்லை மனைவி வேறு யாராவது ஒருத்தருடைய சொல் பேச்சு கேட்டு கணவன்கிட்ட சண்டை போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். இதற்கு ஒரு எளிய பரிகாரத்தின் மூலம் தீர்வு காணலாம். இந்த பரிகாரம் செய்ய பெரிய செலவெல்லாம் எதுவும் கிடையாது. இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சிறிய மண் குடுவை, தேன் ஒரு பாட்டில், கருவேலம் பட்டை ஒரு 3 பீஸு, அடுத்தது ஒரு எலுமிச்சம்பழம். இது எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மண் பானை இதற்கு ஒரு மூடியும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை வளர்பிறை வியாழக்கிழமை அன்று செய்ய வேண்டும். ராகு காலம், யமகண்டம், குளிகை நேரம் இவற்றை தவிர்த்து மற்ற நேரங்களில் இந்த பரிகாரத்தை செய்யலாம். சரி, இதில் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, கணவன் அல்லது மனைவியின் புகைப்படம். இப்போ அந்த மண்பானை இருக்கு இல்லைங்களா, அந்த மண்பானையில் முதல்ல மஞ்சள் பூசுங்க. அதன் பிறகு அந்த கணவனோ அல்லது மனைவியோ யார் அதிகமாக பிரச்சனை பண்ணுறாங்களோ, யாரால் அதிகமாக சண்டை வருதோ அவர்களுடைய புகைப்படத்தை அந்த பானையின் உள்ளே வைங்க. அதன் பிறகு அதன் மீது தேனை ஊற்றுங்க, கருவேலம்பட்டையை வைங்க. அதன் பிறகு எலுமிச்சம்பழத்தை உங்களது இடது கையில் வைத்து வலது கையால் மூடி, உங்களுக்கு யார் வசியமாகணுமோ, அதாவது இப்போ கணவன் கணேசன் பேர் வச்சுக்குவோமே, கணேஷ் என் சொல் பேச்சு கேட்கணும், என்கிட்ட அன்பாக இருக்கணும், சண்டை சச்சரவுகள் எதுவும் போடக்கூடாது அப்படின்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த பானைக்குள்ளே வச்சுருங்க அந்த எலுமிச்சம்பழத்தை. இதன் பிறகு அந்த மூடியை போட்டு உங்களது பூஜை அறையில் வைத்து கற்பூர தீபம், ஊதுபத்தி இதெல்லாம் காட்டி உங்களது இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்த பிறகு ஆலமரம் அல்லது அரச மரத்தின் அடியில் குழி தோண்டி இந்த பானையை உள்ளே வச்சுருங்க. அதன் மீது கொஞ்சம் மல்லிகைப்பூ இருந்தது அப்படின்னா அந்த மல்லிகைப்பூ போட்டு, என் கணவர் என்கிட்ட சண்டை சச்சரவு இல்லாமல் அன்பாக சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிவிட்டு வாங்க. கணவன் மனைவிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து இருவரின் இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம. மேலும் விவரங்களுக்கும் என்னை நேரில் சந்தித்து தாந்திரிக பரிகாரங்கள் மூலம் உங்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண தொடர்பு கொள்ளவும். வி. கிஷோர்ஜி, ஏவிச்சலம் தாந்திரிக பரிகாரங்கள் பயிற்சி மையம், அம்பத்தூர், சென்னை 53. தொலைபேசி எண்கள் 9566654582 என்ற தொலைபேசி எண்ணில் அழைத்து முன்பதிவு செய்து கொண்டு சந்திக்கவும். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். சிவாய நம.